இன்றைக்கி நான் இஞ்சி குழம்பு செய்ய போகிறேன். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதில் நான் இஞ்சி ஒரு 10 ரூபாய்க்கு கடையில் வாங்கி அதை 2 பெருசாக வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி தோலை சீவிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் தக்காளியும் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டை நல்லா இது தட்டி வச்சுருக்கேன், நசுக்கி வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக அது கரைக்க வந்துடும், அதுக்கு தான். அப்புறம் காரப்பொடி தேவையாக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இஞ்சிலையும் காரம் இருக்கும். அப்புறம் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. மிளகு சீரகத்தை 2 சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணுறதுக்கு. எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இஞ்சியில் ஃபைபர் நிறைய இருக்குது. அது கான்ஸ்டிபேஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. டைஜஷன்லாம் நல்லாயிருக்கும். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பூண்டுலலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர்லாம் நல்லா பூஸ்ட் ஆகும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வைத்த மிளகு சீரகத்தை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். அப்புறம் தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாலாம் எடுத்துருக்கேங்க. இது நல்லா பொடி பண்ணிட்டேன் நான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சு அந்த கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா இஞ்சி கட் பண்ணி வச்ச இஞ்சியை வதக்கி எடுத்துடலாம். இதில் இந்த இஞ்சி போடுறதுனால சில பேர் காரம் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வெல்லம் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு வெல்லம் போட்டால் பிடிக்காது அப்படின்னா, எனக்கு ஸ்டமக்லாம் அப்செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆன் பண்ணிட்டேங்க நான். எண்ணெயை ஊற்றி வச்சு லேசாக சூடானவொன்னு இஞ்சியை போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச இஞ்சியை இது லேசாக அந்த வதக்கி விட்டுட்டு லேசாக வதங்கினா போதும். இப்படி கொதிக்க வைக்க போகிறது அரைச்சிடலாம். இது லேசாக வதங்கின ஒன்று எடுத்து ஆற வச்சு வச்ச இஞ்சியை நல்லா அரைச்சிட்டேன் நான் ஆறின ஒன்று. இப்போ கடாயை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாம் அடுத்ததெல்லாம் ப்ரொசீட் பண்ணிடுவோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுடலாம். பொரியட்டும். இப்போ தாளிச்சிட்டேன். வெங்காயமே போட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கிடும் சீக்கிரமாக. நல்லா வச்சு சுற்றி போட்டுக்கலாம். இருக்கும் வரணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த இதில் பூண்டு, தக்காளி 2த்துக்கும் ஒன்றாவே போட்டுருவாங்க. நல்லா தக்காளி வதங்கிடும்போது அது கட்டி நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். மிளகு, சீரகம், காரப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டு நம்ம புளித்தண்ணியை போட்டுடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. ஒரு ஸ்மெல்லு கொஞ்சம் போயிடுச்சு. பச்சை ஸ்மெல்லு. புளியை கலந்து ஊற்றிடலாம். சப்போஸ் புளிப்பு நம்ம காரம் ஜாஸ்தியாக இருக்கோம்னா புளிப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம நல்லா சுருண்டு வரும். அந்த டைமில் நம்ம இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டு உப்பு போடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு போட்டுடலாம். நம்ம அது நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி போடணும். வேணும்னா இங்கே கடைசியில் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாகும். விருப்பப்படுறவங்க கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க. வந்துருச்சுங்க. இப்போ இது அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தோடு சாப்பிட்லாம், தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு பித்தத்தெல்லாம் குறைக்கும் இஞ்சி. அப்புறம் நம்மளுக்கு சளி இருமல்லாம் இருந்தால் கூட இஞ்சியெல்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மிளகு சீரகம்லாம் போட்டுருக்கறனால ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு தாங்க இது. ஹெல்த்தி டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.